ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று படித்த சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை சிஇஓ பதவியிலேருந்து சுந்தரவள்ளி தூக்குனனால இப்போ சூர்யா வந்து சுந்தரவள்ளியை அடிக்கவே போயிடுறாங்க. ஸோ அதை தான் அந்த சீனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சீரியல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்க இந்த சமயத்தில் நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுந்தரவள்ளி வந்து ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜரு எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி சிஇஓக்கு புதுசாக ஒரு பொண்ணை வந்து மிஸ் மாதவி மாதிரி ஒரு நேம், அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து விவேக் வந்து சூர்யா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சூர்யாவுக்கு விஷயம் தெரிய வருது. நந்தினி இருந்த சிஇஓ பிளேஸில் மாதகி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் தானே. சூர்யாவுக்கு சுந்தரவள்ளி மேலே செம்ம கோவம். அதோட அருணாச்சலத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன டாடி இப்படி நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே அருணாச்சலையா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குல்ல, அதனால் ஆஃபீஸில் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக உங்களால் முடியாது, அதனால தான் சுந்தரவள்ளி இப்படி ஒரு பிளான் பண்ணால் இது நல்ல பிளான் தானே சூர்யா அப்படிங்கிற மாதிரி சூர்யாவை எப்படியோ சமாளித்து விட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம சூர்யா இந்த கோவத்தில் கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனோட நம்ம நந்தினி இருக்காங்க இல்லையா. ஸோ நந்தினி வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனாக முடிஞ்சு 3 நாள் நந்தினியை உள்ளே வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதோட சூர்யா சார் நந்தினிக்கும் தைரியம் சொல்லி நந்தினியை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. இப்போ சூர்யா வந்து கோவத்தோட சுந்தரவள்ளியை பார்க்குறதுக்காக நந்தினியை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனால் தாய்க்குளமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கத்துன்னு கத்துறாங்க. இப்போ கத்துனோடனே சுந்தரவள்ளியிலேருந்து மாதவிலேருந்து எல்லாருமே வெளியே வராங்க. அது போக நந்தினி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் கேட்குறாங்க. அப்போ தான் சூர்யா சொல்கிறாங்க, டாடி நான் உங்ககிட்ட பேசலை, நான் தாய் குளத்துக்கிட்ட இப்போ பேச வந்திருக்கேன். உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என்ன எதுவுமே வந்து கன்சல்ட் பண்ணாமல் எப்படி வந்து ஏன் நந்தினி சிஇஓ பிளேஸில் இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி வந்து இன்னொருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம்? இந்த ஆஃபீஸில் நானும் தானே வேலை பார்க்குறேன், எனக்கும் தானே உரிமை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கணும்ல, நீங்கள் எதுக்காக என்னை கன்சல்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டு சுந்தரவள்ளிட்ட சண்டை போகிறாங்க. அப்போ தான் சுந்தரவள்ளி எப்பயும் போல் வரும்ல, நம்ம சீரியலில் பார்க்கும்போதே வந்து சுந்தரவள்ளி சூர்யா வித்துட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொன்னா அருணாச்சலமும் சுந்தரவள்ளியும் பேசும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து சுந்தரவள்ளி வந்து எப்பயும் போல், ஆமாம் இவன் பெரிய அந்த தோட்டக்காரியை வச்சுக்கிட்டு இவன் சிஇஓவான், அவளுக்கு சிஇஓவாக இருக்கிறதுக்கு துளி கூட தகுதி இல்லை, நானே அவளை எப்படா வெளியே அனுப்பலான்னு இருந்தேன், இப்போ என்ன ஜெயிலுக்குள்ளே போய் அவள் சிஇஓ வேலை பார்க்க போகிறாளா? அவளை நம்பிட்டு இருந்தால் கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான், நம்ம எல்லோரும் நடுத்தருவுக்கு வர வேண்டியதான், அதனால தான் நான் வந்து சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்னு. என்ன கேட்கணும் அதுக்கு நீங்கள் அப்படின்னு. என்ன கேட்கணும், ஒன்று எதுக்கு நாங்கள் கேட்கணும், ஒன்றெல்லாம் கேட்க முடியாது, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் முடிவு எடுப்பேன். ஏன் உங்கள் டேடி சொன்னால் கூட நான் அதை கேட்க மாட்டேன், அது உனக்கே நல்லா தெரியும். ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் முடிவு எடுத்து பண்ணுவேன். அதனால் நான் சொல்கிற அந்த மாதகி தான் இந்த ஆஃபீஸோட சிஇஓ, இதை யாருனாலையும் மாற்ற முடியாது, நான் மாதகிட்ட எல்லாமே பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அந்த மாதகியா, சரி அந்த மாதகி யாருன்னு நான் போய் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் இருக்குது. அந்த மாதகியோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்? நீ வந்து வாயை மூடு, நாங்கள் எல்லாமே நாங்கள் விசாரிச்சிட்டோம். சுந்தரவள்ளி சொல்கிறாங்க, எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன், விசாரிக்காமல் ஒன்றும் நான் சிஇஓவோட பெரிய பொறுப்பை யாருக்கும் தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது. உனக்கு அம்மா நான், உன்னை விட எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் தாய்க்குளமே கிழிச்சிச்சு, உங்களுக்கு தானே விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு அக்யூஸ்டு தான் மாப்பிள்ளைன்னு கூட தெரியாமல் நீங்கள் வந்து சுரேகாவுக்கு கல்யாணம் பண்ண போனவங்க தானே, அப்போது உங்களுக்கு அது தெரிஞ்சு இப்போ தூக்கி எறியீங்களே சிஇஓன்னு, ஒரு பொண்ணை வச்சுட்டு என் பொண்டாட்டியை தூக்கி எறியீங்களே, என் பொண்டாட்டி தானே அந்த அயோக்கிய பையெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னால், அவள் சிஇஓவா இல்லைனா இப்போ வந்தவ சிஇஓவா, என் பொண்டாட்டியை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து சுந்தரவள்ளியை செம்மையாக திட்டுன்னு திட்டிடுறாங்க. அதோட சுந்தரவள்ளி, போதுண்டா நிறுத்தவும் கூட இப்போ பிரச்சனை பண்ண நான் ஒன்றும் முடிவு இதுக்கு வரலை சரியா, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் சொல்கிறேன் மாதகி தான் சிஇஓ, இதை யாருனாலையும் தடுக்க முடியாது, ஒன்னாலையும் தடுக்க முடியாது, உன் பொண்டாட்டியை முதல்ல ஜெயிலேருந்து வெளியெடு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நந்தினி எந்த தப்பும் பண்ணலை, நந்தினி என்னைக்காக இருந்தாலும் வெளியே வரத்தான் போகிறா, அதை எல்லோரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நந்தினி குற்றவாளி இல்லைங்கிறது தெரிய தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்போ தான் வந்து சுந்தரவல்லி ஆமாம் கிழிச்சா அவள் தானே சுரேகாவை மறைச்சி வச்சுட்டு வேஷம் போட்டுட்ருக்கா, ஹரிதாவே அவள் தானே கொண்டிருக்கா, அதான் வந்து வந்துடுச்சே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் மட்டும் உண்மை வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அந்த நந்தினி கம்பி எண்ணுவாள், அப்போ நான் அதை பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த நந்தினி குடும்பத்தையும் மொத்தமாக அந்த நிற்குதுங்களே வாயாடி குடும்பங்க இவங்க மொத்தமாக நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு. உடனே மாதவி வராங்க. ஆமாம் ஆமாம்மா, இந்த இத்து போன குடும்பத்துக்கு வாய் வேற, எவ்வளோ ஒரு இதாக இருந்தால் இவளோட தங்கச்சி இவளோட அக்கா நந்தினி என்னை பார்த்து எதிர்த்து பேசினதில்ல, இவளோட தங்கச்சி என்னை எப்படிலாம் எதிர்த்து பேசுகிறா, வாய் ரொம்ப அதிகம் இந்த புனிதாக்கா அப்படிங்கிற மாதிரி புனிதாவை சொல்கிறாங்க. உடனே புனிதா அப்பயும் சும்மாவே இல்லை, சூர்யா இருக்காங்க ஆனால் எதுவுமே புனிதா கண்டுக்கவே இல்லை. பார்த்துட்டு போதும் மாதவியம்மா சுந்தரவல்லியம்மா நிறுத்துங்க, உங்களோட பேச்செல்லாம் நாங்கள் ஒன்றும் கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்கள் மாமா எங்களை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் வீட்டை விட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் தந்துட்டு போயிடும், சும்மா வந்து எங்களே வந்து இத்து போன குடும்பம் வீணா போன குடும்பம்னு சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே சுந்தரவல்லி வந்து புனிதா கிட்ட கூப்பிட்றாங்க. ஏய் வாயை மூடு, யார்கிட்ட எதிர்த்து பேசுகிற, யார்கிட்ட உன் வாயை அடிக்கிற, நீ பார்த்துக்கோ உனக்கு அவ்வளோதான் அப்படி சொன்னோடனே உடனே சூர்யா வந்து என்ன தாய் குளமே புனிதா கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க என்ன இன்னுமா நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு குத்தி குத்தி காமிக்கிறீங்க, அவங்க தான் மொத்த குடும்பம் வேற ஒரு இடத்துல தானே பொழைக்க போயிருக்காங்க, அவங்க சொந்த காலில் நின்று பொழைச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை, புனிதா கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, சி வாயை மூடுறா சூர்யா சுந்தரவல்லி சொல்கிறாங்க. வாயை மூடுறா சூர்யா, ஒரு பெத்த தாய் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த தோட்டக்கார குடும்பத்துக்கும் இந்த தோட்டக்கார தங்கச்சிக்கும் நீ சப்போர்ட் பண்ணுறியா, உன்னையெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலடா, நீ ஏன்டா என் வயிற்றில் வந்து பிறந்த, நீ ஏன் வயிற்றில் தான் பிறந்தியானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படி சொன்னோடனே சூர்யாவுக்கு கோவமாயிடுச்சு. டாடி தாய்க்குளம் வார்த்தையை மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக அமைதியாக இருக்க சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு சூர்யா வந்து கோவப்படுறாங்க. அப்போ தான் அருணாச்சலம், ஏமா சுந்தரவல்லி கொஞ்சம் தான் அமைதியாக இருமா, ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் நிறுத்துங்க போதும், சும்மா வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டும் இந்த தோட்டக்காரி குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிட்டும் வராதிங்க, உங்கள் யார் பேசுகிறதையும் நீங்கள் பேசுறதுலாம் எதையும் நான் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம சூர்யா போதும் டாடி, இதுக்கு மேலே நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா இங்கே ரொம்ப பிரச்சனை ஆயிரும், எனக்கு தெரியாது சிஓ நான் யாருன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு. இப்போ அந்த மிஸ் மாதங்கியை பார்த்து நம்ம சூர்யா என்ன பிரச்சனை பண்ண போகிறாரு, இதில் வேற அந்த ஆஃபீஸில் நம்ம நந்தினி இருந்த சிஓட அந்த போர்டை எடுத்துகிட்டு அதே கேபினை மாதங்கிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். 3 முடிச்ச சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சூர்யாவை நீங்கள் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னு உங்களோட கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. நந்தினி பிடிக்கும்னா நந்தினி சூப்பர்னு தட்டி விடுங்க. டாடா.